அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு தினமணி செய்தித்தாள்ல என்ன செய்திகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா, வாக்கு திருட்டு அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. இது அரசியல் சார்ந்த ஒரு செய்தியா இருந்தாலும், இத பத்தி எல்லாரும் பார்த்திருப்பீங்க. கண்டிப்பா ரீல்ஸ்ல வந்திருக்கும். எலக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா மேல ஒரு பெரிய பெரிய அலிகேஷன் வந்து வச்சிருக்காங்க. ஸோ நம்ம மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல தான் இத அப்ரோச் பண்றோம். ஓகேங்களா? எலக்டோரல் டிரான்ஸ்பரன்சி அப்படிங்கிற ஒரு டாபிக் கீழ தான் இதெல்லாம் நம்ம கொண்டு வரோம். சரிங்களா? தேர்தல் வெளிப்படைத்தன்மை அப்படிங்கிறது. அத பத்தி நம்ம மெயின்ஸ்க்குன்னு தனியா ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு கொஸ்டினா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். தனி வீடியோவா. அதுல டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். எடுத்து பாருங்க. இந்த மாரியான விஷயங்கள பத்தி தான் அங்க டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். எடுத்து பாருங்க. சரியா? ரைட். அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு தமிழகம் சார்ந்து ஒரு 2 செய்திகள் வந்து குடுத்திருந்தாங்க. என்னென்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஓகேவா? முதல்ல தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு தே அ தமிழ்நாட்டுக்கான மாநில கல்விக் கொள்கை அப்படிங்கிறத இன்னைக்கு வெளியிட போறாங்க. சரியா? மாநில கல்விக் கொள்கையை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, 2022ஆம் ஆண்டு 14 பேர் கொண்ட குழுவ தமிழக அரசாங்கம் அமைச்சிருப்பாங்க. அந்த குழுவினுடைய தலைவராக யார் இருந்திருப்பாங்கன்னா, முருகேசன் அவர்கள். முருகேசன் கமிஷன் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம். ஓகேங்களா? இந்த கமிஷன் வந்து தமிழ்நாடு ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி அப்படிங்கிறத பிரிப்பேர் பண்ணியிருக்காங்க. இத 2ஆ பிரிப்பேர் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி 2 பார்ட்டா இது ரிலீஸ் ஆக போகுது. ஒண்ணு ஸ்கூல் எஜுகேஷனுக்காக, இன்னொன்னு ஹையர் எஜுகேஷனுக்காக. இன்னைக்கு வெளியிடக்கூடிய கொள்கை அப்படிங்கிறது ஸ்கூல் எஜுகேஷனுக்கான கொள்கையை வெளியிட போறாங்க. முக்கியமான அம்சங்கள் என்ன இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 2 லாங்குவேஜ் பாலிசிய கன்டின்யூ பண்ணணும் அப்படின்னு சொல்ல போறாங்க. அடுத்ததா எஜுகேஷன் அப்படிங்கிறது கன்கரண்ட் லிஸ்ட்ல இருந்து ஸ்டேட் லிஸ்ட்க்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறத சொல்ல போறாங்க. அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்படிங்கிறது நடத்தக்கூடாது. கல்லூரிகள்ல மாணவர்கள சேர்க்கிறதுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் வந்து நடத்தக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான பரிந்துரைகள்லாம் இருக்க போது. இத தாண்டி பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் சில்ட்ரன்க்கே ஸ்கில் டெவலப்மென்ட் பண்றது, இன்க்ளூசிவான எஜுகேஷன கொண்டு வரதுக்கான வழிகள் என்ன இருக்கு? அந்த மாதிரியான அம்சங்கள்லாம் இந்த லாங்குவேஜ் பாலிசில இருக்க போகுது. சரியா? சமீபத்தில கூட பார்த்தீங்கன்னா, நமக்கு டிரான்ஸ்ஜெண்டர் பாலிசிய ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ எஜுகேஷனுக்கான பாலிசிய ரிலீஸ் பண்ண போறாங்க. இதே நேஷனல் எஜுகேஷன் பாலிசி அப்படிங்கிறது கஸ்தூரிரங்கன் ஆணையம் பேஸ் பண்ணி 2020ல நேஷனல் எஜுகேஷன் பாலிசி அப்படிங்கிறது வந்திருக்கு. சரியா? அடுத்தது திருக்குறள். "வீரெய்தி மாண்டார் வினைத்திட்பம் வேந்தன்கண் ஊரெய்தி உள்ளப்படும்" அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. செயல்திறனால் பெருமை பெற்று உயர்ந்தவரின் வினைத்திட்பமானது நாட்டை ஆளும் அரசனிடத்திலும் எட்டி மதிப்பிட்டு விளங்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஒருத்தனுடைய செயல்திறன், அவங்களோட செயல்கள்னால உயர்ந்தவங்களுடைய அந்த ஒரு அந்த ஒரு ஊக்கம், அந்த ஒரு வினைத்திட்பம் இருக்கு இல்லையா? அந்த வினைத்திட்பம் நாட்டினுடைய அரசராலையும் மதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. திருக்குறள் எண் 665 அதிகாரம் வினைத்திட்பம். ஹார்ட் ஒர்க் பண்ணணும்னு சொல்றாங்க. அவ்வளவுதான். சரியா? அடுத்ததா பார்த்தீங்கன்னா, இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நமக்கு தமிழக அரசாங்கம் புதுசா ஒரு முயற்சிய வந்து மேற்கொள்ள போறாங்க. அதாவது அ ரேஷன் பொருட்கள்லாம் இருக்கு இல்லையா? இந்த ரேஷன் பொருட்கள முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டம் அப்படிங்கிற திட்டத்துக்கு கீழ என்ன பண்றாங்க அப்படின்னா, நேரடியா வீட்டுக்கே கொண்டு போய் சேர்க்க போறாங்க. ஓகேவா? முதலமைச்சருடைய தாயுமானவர் அப்படிங்கிற திட்டம். இந்த திட்டத்துக்கு கீழ ரேஷன் பொருட்கள நேரடியா வீட்டுக்கே கொண்டு போய் சேர்க்க போறாங்க. சோ, எப்போ இந்த திட்டம் ஒவ்வொரு மாதமும் எப்போ நடைமுறையில இருக்கும்னா, ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகள்ல இந்த மாதிரி ரேஷன் பொருட்கள மாற்றுத்திறனாளிகள், அடுத்தது முதியோர்கள்லாம் இருக்காங்க இல்லையா? அவங்களோட வீடுகளுக்கு நேரடியா கொண்டு போய் சேர்க்கிறதுக்கான திட்டம், அதையும் அறிமுகப்படுத்த போறாங்க தமிழக அரசாங்கம். அடுத்ததா எம்.எஸ். சுவாமிநாதன் அவர்கள பத்தின ஒரு முக்கியமான செய்தி. எம்.எஸ். சுவாமிநாதன் அவர்கள் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, 7 ஆகஸ்ட் 1925ல பிறந்திருப்பார். கிட்டத்தட்ட அவருடைய 100வது பிறந்த நாள், அந்த ஒரு பர்த் ஆனிவர்சரிய தான் நம்ம நேத்து கொண்டாடினோம். சரிங்களா? அப்ப என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எம்.எஸ். சுவாமிநாதன் இவர பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, ஃபாதர் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன் இன் இந்தியா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நவம்பர் 18, 2024ல விவசாயிகளுக்கான ஆணையத்தினுடைய தலைவராக இருந்திருப்பார். எம்.எஸ். சுவாமிநாதன் கமிஷன்னே சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? அந்த காலத்துல விவசாயிகளுக்கு தெரிஞ்ச 3 ஆங்கில வார்த்தைகள்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எம்.எஸ். சுவாமிநாதன் ஃபார்மர் கமிஷன் அப்படிங்கிறத விவசாயிகளுக்கு தெரிஞ்ச 3 ஆங்கில வார்த்தைன்னு சொல்ற அளவுக்கு பிரபலமா இருந்த ஒரு ஆணையம் தான் இந்த ஆணையம். சரிங்களா?
மத்தபடி பாத்தீங்கன்னா, இந்த ஆணையத்தினுடைய பரிந்துரையின் பேர்ல தான் நமக்கு எம்எஸ்பி அப்படிங்கிறத 2018ல அதிகப்படுத்தி குடுத்திருப்பாங்க. ஓகேவா? எம்எஸ்பி அப்படின்னா குறைந்தபட்ச ஆதரவு விலைய வந்து 50% அதிகப்படுத்தி குடுத்திருப்பாங்க. ஓகேவா? அதே மாரி விவசாயிகள் ஏன் தற்கொலை பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறதையும் இந்த ஆணையம் வந்து ஸ்டடி பண்ணி, அதுக்கு உண்டான ரெக்கமெண்டேஷன்ஸையும் வந்து குடுத்திருப்பாங்க. ஓகேவா? இந்த மாரி முக்கியமான விஷயங்கள் நமக்கு குரூப் 2 மெயின் சிலபஸ்ல பாத்தீங்கன்னா, எம்.எஸ். சுவாமிநாதன் கமிஷன் ரெக்கமெண்டேஷன்ஸ்ங்கிறது தனியா ஒரு சிலபஸ்ல ஒரு வார்த்தையா இருக்கும். அந்த ரெக்கமெண்டேஷன்ஸ ஃபுல்லா நம்ப படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? சோ அதெல்லாம் ஒரு பக்கம் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்கிறப்ப, பிரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். எம்.எஸ். சுவாமிநாதன் அவர்கள் பேர்ல எம்.எஸ். சுவாமிநாதன் அ ஃபுட் அண்ட் பீஸ் பிரைஸ் அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அந்த முதல் விருது யாருக்கு வழங்கப்பட்டிருக்குன்னா, நைஜீரியாவ சேர்ந்த நைஜீரியாவ சேர்ந்த ஆடமோலா அடன்லே அப்படிங்கிற இவருக்கு தான் வந்து வழங்கப்பட்டிருக்கு. சரியா? ஆடமோலா அடன்லே அப்படிங்கிற இவருக்கு தான் எம்.எஸ். சுவாமிநாதன் ஃபுட் அண்ட் பீஸ் பிரைஸ் அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கு. இது ஒரு முக்கியமான அவார்டு. கண்டிப்பா இதெல்லாம் எக்ஸாம்ல ரிஃப்ளெக்ட் ஆகுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் வந்து இருக்கு. சரியா? இது ஒரு முக்கியமான செய்தியாக நம்ம பார்க்கிறோம். மத்தபடி பார்த்தீங்கன்னா, இன்றைய செய்தித்தாள்ல இருந்த முக்கிய செய்திகள் எல்லாத்தையும் நம்ம பார்த்திருக்கோம். நன்றி. சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின் முகவரி.